ஜனாதிபதியின் வழிகாட்டலில் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசன் நாணயக்கார தலைமையில் மன்னாரிற்கு ஸ்மார்ட் எதிர்காலம் நடமாடும் சேவை இன்றைய தினம் சனிக்கிழமை மன்னார் நகரசபை மைதானத்தில் ஆரம்பமாகியுள்ளது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் ஏற்பாட்டில் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசன் நாணயக்கார தலைமையில் குறித்த நடமாடும் சேவை இடம்பெற்று வருகிறது. குறித்த நடமாடும் சேவையில் ராஜாங்க அமைச்சர் காதிர் மஸ்தான் உள்ளடங்கலாக திணைக்கள தலைவர்கள், பிரதேச செயலாளர்கள், பாடசாலை மாணவர்கள், இளைஞர் யுவதிகள் என பல ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். குறித்த நடமாடும் சேவையில் 36 வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் கலந்து கொண்டுள்ளதுடன் பின்தங்கிய மாணவர்கள் மற்றும் வெளிநாட்டு தொழில் முறைமையிலான வேலைவாய்ப்புகளும் குறித்த நடமாடும் சேவையூடாக வழங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் வழிகாட்டலில் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசன் நாணயக்காரவின் எண்ணக்கருவில் ராஜாங்க அமைச்சர் ஜகத் புஷ்பகுமார் அவர்களின் ஒத்துழைப்போடு ராஜாங்க அமைச்சர் காதிர் மஸ்தானின் பங்கு பற்றுதலுடன் இன்று சனிக்கிழமை ஆரம்பமான குறித்த நடமாடும் சேவை நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை இடம்பெறும். மேலும் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் மற்றும் பாடசாலைகளுக்கான உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாட்டிற்கு சென்று சட்ட ரீதியாக தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள எத்தனித்துள்ள நூற்றுக்கணக்கான இளைஞர் யுவதிகள் குறித்த நடமாடும் சேவையில் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுவரையில் 1130 மில்லியன் அவர்களையும் இந்த நேரத்தில் அவருடைய புலம்பெய தொழிலாளர் பாடசாலை உபகரணங்கள் அடங்கிய பாடசாலை பகுதி இதுவரை இன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகிறது. இந்த ஒரு தொகுதிக்கான பெறுவதில் ரூபாய் 10,000 கோடி பாடலி சீராளர் மற்றும் அபியாச போட்டிகள், சீருடைகள், துணி மனைச்சி ஏமயன் அவருடைய பிரியங்கர கட்டியா விஜோ ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்கள். கௌரவ அமைச்சர் உங்களுக்கு கிட்ட வந்திருக்கின்றார். Kita ikat ke dalam, kita kata